எங்களால் வந்து சேர்ந்து ஒரு கூட்டணியிலே பயணிக்க முடியுமா என்ற கேள்விக்கு நான் கமிட்டலாக தான் வந்து திரு அருள் பதில் சொல்கிறார். ஒரு விஷயம். இன்னொன்று, செல்லூர் ராஜுடைய பேச்சை பொருட்டாக எடுக்க வேண்டியதில்லைன்னு திரு சுமந்த் அவர்கள் சொன்னார். அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த டீம் ஆஃப் ரைவல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, பாமக உடைந்த பாமகவால் ஒரு அணியில் செயல்பட முடியும், இல்லை கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் எப்படியாவது தாவேகாவை கொண்டு வந்து முடியும் என்ற நம்பிக்கை இன்னும் கூட அதிமுக தரப்புல இருக்கு. அது வாய்ப்புகள் இருக்கு, மறுக்க முடியாது. 3 மாதங்கள் இன்னும் காலம் இருக்கு, அது கடைசியில் கூட நடக்கலாம். சிபிஐ விசாரணை இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்க வேளையில் நடந்து முடிந்திருக்கு இன்று முதல் நாள். அப்போ இதெல்லாம் வைத்து இது டூ ஏர்லின்னு சொல்ல முடியுமா? விஜய் கூட கடைசியில் இணங்கி போயிடுவாரா என்டிஏக்கு? இல்லை, விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கலாம் பாஜக. ஆனால் விஜய் நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு தான் பார்க்குறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து செல்லூர் ராஜு போன்றவர்கள் விமர்சிக்கக்கூடிய இடம். களத்திலே இல்லாத கட்சியா நாங்கள் அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய இடம். விஜயை கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறார். செல்லூர் ராஜு மட்டும் இல்லை, கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு முனுசாமி அவர்கள் கூட, முன்னாள் அமைச்சர், அவர் கூட ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சார். திமுக தீய சக்தி, இவர் தூய சக்தின்னு சொல்கிறப்ப தாவேகா தான் கலப்பட சக்தி அப்படின்னு சொன்னார். அவங்க ஒரு கலப்பட கட்சி அப்படிங்கிற விமர்சனத்தையே முன் வச்சார். அப்போ அவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஏதோ ஒரு ஒப்புதல் பெறாமல் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விஜய் கிட்ட ரொம்ப ஒரு மென்போக்கை தான் கையாண்டுச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். விஜய் அதிமுக கிட்ட ஏன் மென்போக்கு கையாளாருன்னா, அவர் அதிமுகவினுடைய வாக்குகளை ஈர்க்கணும்னு நினைக்கிறார். அதை கொஞ்சம் காலதாமதமாக இப்போது தான் அதிமுக உணர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட விஜய் நம்ம மேலே வைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் கார்னருங்கிறது நம்ம ஓட்டுகளை எடுக்கிறதுக்கு தான், நம்ம கூட கூட்டு வர்றதுக்கு இல்லை அப்படிங்கிறத அதிமுக இப்போ உணர்ந்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இப்போ அதிமுகவினுடைய நிர்வாகிகள் விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா இது அதிமுக இப்பொழுதுதான் விழிப்படைஞ்சிருக்காங்க. இன்னொன்று, விஜய் இந்த சிபிஐ என்கொயரி என்னெல்லாம் விஷயங்கள் இருந்தாலும் அது என்னதான் வளைத்தாலும் ஒரு கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை அறிவித்திருக்கிறார். பாஜக நிறைய நெருக்கடிகள் கொடுத்தா ஒருவேளை அதற்கான வாய்ப்புகள் இருக்கானா, அதில் இன்னொரு சிக்கலும் எழுது. யார் முதல்வர் வேட்பாளர், யாரை ஏற்றுக்கொள்வது, யாரை ஏற்றுக்கொள்வது, அதற்கான தீர்வை வந்து திரு எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்ற தீர்வை வந்து எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு. ஒருவேளை அதே போல ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு கொள்கை வேறு கூட்டணி வேறு, நாங்கள் எதிரி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி விஜய் ஏதோ ஒரு சமரசத்துல மீண்டும் வந்து திருப்பி ஏதோ பாஜக அதிமுக கூட்டணியில வந்து இணைய முடியாதா? அதற்கான வாய்ப்புகள் இல்லையா? இல்லை, அதுதான் நான் சொல்லுவார் சார். ஒரு நபர் எத்தனை சமரசங்கள் செய்வார்? ஒன்று, கொள்கை எதிரியோடு சமரசம். கொள்கை எதிரியோடு சமரசம் அப்படிங்கிறது பாஜக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அணிக்குள்ளே வரணும். 2வது ஆப்ஷன் முதல்வர் அப்படிங்கக்கூடிய ரேஸில் விட்டு கொடுத்துட்டு வரணும். இப்போ அதிமுக கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி. அவங்க போய் விஜய் பின்னாடி நிற்க முடியாது. அப்போ இயல்பாகவே விஜய் அதிமுக பின்னாடி வந்து நிற்கணும். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்காகவா திரைத்துறையில் ஒரு 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய, அவருடைய குரலில் சொல்வதாக இருந்தால் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அதெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஸுக்காகவா வந்து ஒரு கட்சி ஆரம்பித்திருப்பார்? அவருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் கடந்து முதல்வராகணும்னு ஒரு ஆசை இருக்கிறது. எம்ஜிஆர் குறுக்கிடுகிறார். பட் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆயிருக்காருன்னா. ஒரு நிமிடம் சாமிநாதன், உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இதில். விஜய் வந்து முதலமைச்சர் ஆக விரும்புகிறார், எல்லோருக்குமே அது ஒரு நியாயமான ஒரு விருப்பம். ஆனால் உடனடியாக தான் அந்த முதலமைச்சர் கனவு அப்படின்னு இருக்குமா, இல்லை 2031 முதலமைச்சர் ஆகலாம்னு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷனாக இருக்குமா? அரசியலில் எந்த அனுபவமும் இல்லை, இதுவரை ஒரு தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல் கூட போட்டியிட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு சூழல்ல லாஜிக்காக பாருங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கும். கூட்டணியில் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஆட்சியில் ஒரு பங்கு வகித்து 5 ஆண்டு காலம் அனுபவம், அரசியலிலும் அனுபவம், ஆட்சி நடத்துவதிலும் அனுபவம் பெற்று அதற்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளராக போவது சரியா? இல்லை இது வரைக்கும் எலெக்ஷன்லேயே நிற்காம ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறது, எந்த ஒரு பொறுப்பும் ஒரு பப்ளிக் போஸ்டே இல்லாத ஒரு நபர் அதை விரும்புவது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. ஏன் விஜய் வந்து 31 முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது? தப்பு கிடையாது. அதனால வந்து நான் சொன்னேன் கரெக்டு. ஆனால் இப்பொழுது திமுகவை வீழ்த்துவதுதான் பிரதான நோக்கம், அதனால எல்லோரும் ஒன்றிணைகிறோம், அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி நாங்க சேர்றோம் அப்படின்னு எந்த ஒரு இண்டிகேஷனும் தாவேகா கிட்ட வரவே இல்லையே திரு சுமந்த். அவர் வந்து உறுதியா 26 விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், நாங்கள் தான் தலைமை ஏற்போம் தானே சொல்றாங்க. அவர் வந்து அடுத்த கட்டமா அதிமுகவினுடைய தலைவர்களை வந்து லெகசியை கிளைம் பண்ற இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க களத்திலேயே இல்லைன்னு வந்து ஒரு சட்டில் மெசேஜிங் அளவுக்கு போயிட்டாங்களே.
இல்லைங்க, நாங்க வந்து 30 சீட் 40 சீட்டு தான் நாங்க இந்த எலெக்ஷன்லயே இருக்கோம். நீங்க ஏதோ ஒரு இடம் கொடுங்க, அதை வாங்கிட்டு நாங்க ஓரமா நாங்க ஆட்சியில கூட பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? மார்ச் வரைக்கும் சொல்ல வேண்டியதுல திரு சுவாமிநாதன் அதுக்கு தானே கேட்டாரு. அப்படி இருந்தா எதுக்குங்க உச்ச நட்சத்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கறதுக்கு தான் வந்து அப்படி என்ன தேவை இருக்குது? எல்லாத்தையும் வர வேண்டிய தேவை 5 வருஷம் கூட உழைக்காம முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலாமாங்க? 5 வருஷம் கூட உழைக்காம முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறது நியாயமா? எம்ஜிஆர் 5 வருஷம் கூட ஆகாம உழைக்காம வந்து முதலமைச்சர் ஆகிறது நியாயமான்னு கேக்குறாரு. ஆமா சார், மிக மிக முக்கியமாக இது ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம். சுமன் ஸ்ரீராமன் சார் அவர்களுடைய கருத்து மிக முக்கியமானது, அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பட் இது விஜய்க்கு தெரியுமா? விஜயை பொறுத்தவரை வந்தால் சீஎமாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட கனவோட அரசியல் உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்கு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு எலெக்ஷன் நடந்தாலே நீங்கள் சிஎம் ஆயிருவீங்கன்னு அவரை நம்ப வைத்தும் கொண்டிருக்கிறார்கள். நம்மளே பார்க்குறோம், ஒரு சர்வே எடுத்தோம், 30 தாண்டிட்டோம், 35 தாண்டிட்டோம், ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் திடீர்னு ஒரு டேட்டா வெளியாகிட்டே இருக்காங்க. அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல கூட்டணிகளுக்குள்ள குழப்பங்கள் ஏற்படுத்துகிற விதமாக காங்கிரஸ் எங்களோட வந்துடும் அவர்களே பரப்புகிறாங்க. இது எல்லாம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது. நம்ம களத்திலிருந்து பார்க்கிற போது அதற்கான வாய்ப்பு 26 இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அந்த தாவேக்கா தரப்பு அதை நம்புகிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அதை தான் சொல்ல வந்தேன் சார், மிக மிக முக்கியமாக வந்த உடனே முதல் தேர்தலையே அவர் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கா, அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகராக இருந்து அரசியல் களத்துக்குள்ள வர்றார். திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தலை சந்திக்கிறாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் முதல் வெற்றி பெறாங்க. அப்படி படிப்படியாக பல தேர்தல்களை சந்திக்கிறாங்க. பொது தேர்தல்கள்லாம் போட்டிக்கிட்டு சிஎம் ஆகிறாங்க. அது ஒரு நிலை. ஆனால் இந்த விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பின்பு தான் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, அதை கடந்து போறார். ஒரு இடைத்தேர்தல் ஈரோடு மாதிரியான தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்குது, அதை கடந்து போறார். அப்போ அவங்க உளவியலாவே அவங்க எப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்காங்கன்னா, முதல் தேர்தலே நடக்க போது அந்த தேர்தலில் மக்கள் நமக்கு ஓட்டு போட தயாராயிட்டாங்க, நம்ம தான் முதல்வராக போறோம்னு அவர்கள் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்க. ஸோ அந்த கற்பனை உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம வந்து அது கற்பனைங்க, அது வந்து ஒன்றுமே மக்கள்கிட்ட விற்பனை ஆகாது அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் உளவியலாக அப்படி ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க. அதனால் இந்த தேர்தலில் அவர்கள் வந்து பாஜகவோடோ, இது என்னுடைய கருத்து தான், பாஜகவோடோ அவர்கள் நிச்சயமாக அதிமுகவோட அணி சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கும். இன்னொன்று, விஜய் அவர்கள் இன்னைக்கு போய் நாளைக்கு நான் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிக்கிறேன் 2011 விஜயகாந்த் அவர்கள் ஆனது போன்று ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் அதற்கு முன்பே ஒரு தேர்தலை தனித்து சந்திச்சு பலத்தை காட்டினதுனால தான் அந்த வாய்ப்பு வந்தது. அவர் 8.35% ஓட்டை காட்டினார்ல 2006 சட்டமன்ற தேர்தலில். அப்போ விஜய்க்கும் தன்னை நம்புகிறார். அவர் ஏதோ ஒரு வகையில் நமக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க, சிஎம் ஆக்குவாங்கன்னு நம்புறார். பட் அதுக்கான வாய்ப்பு இல்லாட்டாலும் அவர் தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கான தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். அதுக்கு பின்புதான் அவருக்கே அரசியல் கலை யதார்த்தம் புரியும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.